கைஸ், வெல்கம் டு வா பியூட்டி சேனல். இந்த தீபாவளியை எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஸோ வாங்க இன்னைக்கு என்னென்னலாம் அப்டேட் நடந்துச்சுன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல நடுவில் ஏதாச்சும் பட்டாசு சத்தம் வந்தா ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தீபாவளி டைமா இருக்கிறதுனால ரொம்பவே பட்டாசு சத்தத்துக்கு நடுவில் தான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய தீபாவளி விசேஷம் எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வா பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லி நடக்கிற அப்டேட்ஸை கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 2 வீக்ஸாவே நம்ம தாவேகா கட்சி தலைவருடைய கரூர் சம்பவத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ அந்த நியூஸ் எல்லாமே கொஞ்சம் அமுங்கி போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமான அப்டேட் என்னன்னா, டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ஆல்ரெடி அவங்க கட்சியில இருந்து அனௌன்ஸ் பண்ண மாதிரி 20 லேக்ஸ் பணத்த வந்து உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கோ நேர்ல போய் குடுத்திருக்காங்க. ஐயோ! சாரி, பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு விட்டுருக்காங்க. அண்ட் விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில ஒரு லெட்டரும் எழுதியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கரூருக்கு சந்திக்க வருவேன். சட்ட ரீதியா அதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்புறம் குடுத்ததும் கண்டிப்பா வந்து மீட் பண்ண வருவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கரூருடைய பேச்சு பொருள் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டெல்லாம் இந்த 2 வீக்ஸா சோசியல் மீடியா எடுத்தாலே விஜய், கரூர் இப்படிதான் வந்துட்டு இருக்கும். ஆனா இப்போ எடுத்தா ஒரே தீபாவளி செலிப்ரேஷன், மழை. ஸோ இப்படி மக்களுடைய மைண்ட் எல்லாமே திசை திரும்பிடுச்சுன்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் அந்த பணத்தையும் குடுத்ததுனால அண்ட் சிபிஐக்கும் கேஸ் விசாரணை மாறுனதுனால அவ்வளோ பேச்சு பொருள் கம்மியாயிருக்கு. ஸோ இத வந்து விஜய் அவர்கள் முன்னாடியே அட்லீஸ்ட் நேர்ல போய் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் அவர்களுடைய தொண்டர்கள், இல்லன்னா அமைச்சர்கள், ஸோ இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட அவரு காச குடுத்து போய் குடுக்க சொல்லியிருந்தா கூட, அப்பவே இந்த பேச்செல்லாம் இவரு நிறுத்தியிருக்கலாம்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். பட் என்ன கொஞ்சம் லேட்டுன்னே சொல்லலாம். ஸோ கரூருடைய அப்டேட் படி இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ கரூருடைய சிபிஐ விசாரணையில வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக அத்தன பாடிய உடனடியா போஸ்ட்மார்டம் பண்ணி எரிச்சீங்க? ஸோ அதுலருந்து தான் அவங்களுடைய விசாரணைய முதல்ல ஸ்டார்ட் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு. ஸோ அதுக்கான விசாரணைகள் எல்லாமே தொடங்கி நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமாவே நல்ல அப்டேட் வரும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் இன்னைக்கு சென்னையில செம்ம மழை பெஞ்சுட்டு இருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு இல்ல, தீபாவளி ஸ்டார்ட் ஆனாலே வருஷம் வருஷம் மழை பெய்யும். ஆனா இந்த வருஷம் ரொம்ப கொஞ்சம் ஓவராவே பெஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம தண்ணி இருந்துச்சு. ஸோ அந்த வகையில தீபாவளி அப்படின்னாலே நம்ம பட்டாச வெடிச்சு நம்மளுடைய ஊருக்கு நம்மளே பொல்யூஷன கிளப்பி விடுவோம் இல்லையா? ஸோ அந்த வகையில என்ன அப்டேட் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பட்டாசு புகையில வந்து தாஜ்மஹாலே மறைஞ்சு போயிடுச்சாம். ஸோ தீபாவளி அன்னைக்கு பார்த்த சென்சஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே புகை வந்து அதிகமா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்த மழையினால இந்த பொல்யூஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாயிருக்குன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. எனக்கெல்லாம் தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. எங்க அம்மா வீட்ல பட்டாசு சும்மா இருக்கே போய் வெடி வெடின்னு சொல்லி கத்திட்டே இருந்தாங்க. ஸோ என்ன மாதிரி யாராச்சும் நீங்களும் இருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒருவேளை வயசானதுனால இந்த சேஞ்சஸா என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ என்ன மாரி நீங்களும் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, மழை ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் முக்கியமா நாளைய தினத்துல இருந்து இன்னும் ரொம்பவே கனமழை பெய்யும்னு சொல்லி நியூஸ வெளியிட்டு இருக்காங்க. அண்ட் செம்பரம்பாக்கம் ஏரி தான் சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய எதிரின்னே சொல்லலாம் மழை காலத்துல. ஏன்னா செம்பரம்பாக்கம் ஏரி சென்னைக்கு அவ்ளோ சம்பவத்த செஞ்சு விட்டுருக்கு. ஸோ அந்த வகையில இப்போ செம்பரம்பாக்கத்துல தண்ணியோடைய அளவு வந்து 24 அடி வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஸோ மக்களே உஷாரா இருங்க. ஸோ இப்போ மழை நெறைய பேஞ்சுட்டு இருக்கனால, எப்பவுமே டிசம்பர் மாசம் நமக்கு ஒரு புயல் வரும். இல்லன்னா அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ள கண்டிப்பா வந்துரும். ஸோ இப்போ புயல் உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக முதலமைச்சர் அவர்கள் வந்து நெறைய ஆலோசனை பண்ணி, இதுக்குன்னு ஒரு குழுவெல்லாம் ஏற்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. ஸோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா வீட்டுக்குள்ளலாம் தண்ணி வந்துருச்சுன்னா, அந்த மக்கள வைக்கிறதுக்கான முகாம், அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, உணவு,
தண்ணி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி ஆலோசனை நடத்திட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தைரியமா ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த தடவை எவ்ளோ மழை வந்தாலும் அத சந்திக்க நாங்க தயார். அதுக்கான ஏற்பாடு எல்லாமே ரெடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ பார்த்துட்டே நான் வந்துட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ரோட பார்த்தா அவ்ளோ பள்ளம் கிடக்குது. அவ்ளோ டிராஃபிக்கு, அவ்ளோ மழை. யாராலுமே ஓட்டிட்டே வர முடியல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. அதுவே கொஞ்சம் ரோட ஒழுங்கா போட்டு குடுத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் மழை காலத்துல கொஞ்சம் வசதியா இருக்கும். அண்ட் மழை காலத்துல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ தண்ணி தேங்கி நிக்குது. ஸோ அந்த தண்ணி தேங்காம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொன்னா நல்லாருக்கும். மழை வந்ததுக்கப்புறம் காப்பாத்துறதுக்கு, மழை வரத்துக்கு முன்னாடி என்னென்ன சில பேசிக்கான விஷயம் பண்ண முடியுமோ, அதாவது ரோட்ல தண்ணி நிக்காம இருக்கிறது, ரோட்ல பள்ளம், குழி இதெல்லாம் இருக்காம அடைச்சு வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது. அண்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தொண்டர்கள், கட்சிக்காரர்கள் எல்லாரையும் மழை காலம் வருது. ஸோ எச்சரிக்கையா இருங்க. மக்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நம்ம இறங்கி போய் செய்யணும்னு சொல்லி அறிவிப்ப வெளியிட்டிருக்காரு. அண்ட் மோடி அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அநீதிக்கு எதிரா போராடணும். அண்ட் எதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி லைட்டா ஒரு அனலைஸ் பண்ணும்போது, இப்போ நமக்கு ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய வரிய செலுத்திட்டு இருக்காரு. அண்ட் அதற்கு மோடி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு வளர்ச்சியான நாடா ஆகணும் அப்படின்னா, உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள வந்து நம்ம வாங்குனா மட்டும் தான் நம்பளால இந்த மாதிரி வரிகள் அண்ட் அநீதியான விஷயத்துல இருந்தெல்லாம் நம்மளால முன்னேறி ஒரு நல்ல நாடா நம்மளால வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி நானும் தேடி தேடி பார்க்குறேன். இந்தியா ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா, இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். இந்தியா ப்ராடக்ட்ஸ் வாங்குனோம் அப்டின்னா, நம்மளுடைய உற்பத்தி பொருட்கள், நம்மளுடைய எக்கனாமி எல்லாமே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ நம்ம வந்து இம்போர்ட் பண்றது, ஸோ இதெல்லாம் நமக்கு கம்மியாகும்போது ஒரு லாபமா மாறும். ஆனா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியால தயாரிக்கிற பொருள் எவ்ளோ தரமா இருக்கு அப்டின்ற விஷயத்துல தான் இருக்கு. கண்டிப்பா தரமா இருக்கிற பொருட்கள மக்கள் வாங்குவாங்க. நாங்களே தேடி போய் சைனா ப்ராடக்ட்டா, அமெரிக்கா ப்ராடக்ட்டான்னு பார்த்து வாங்குறதில்ல. நல்லா இருக்கிற ப்ராடக்ட்டா அப்டின்னு பார்த்து தான் வாங்குறாங்க. ஸோ இந்தியால தயாரிக்கிற எல்லா கம்பெனிஸும் தரமான பொருட்கள தயாரிச்சாலே போதும், நல்லாவே சேல்ஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு பார்த்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ உங்க கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஏதாச்சும் டாபிக் பேசணும் அப்டின்னாலும் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து கமெண்ட்ஸ்ல பெஸ்ட்டான கமெண்ட்ஸா எடுத்து வீடியோல போட்டு அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்க கமெண்ட்ஸோ, உங்க கருத்துக்கள் அண்ட் உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுடைய ஃபீட்பேக்ஸ எடுத்துப்பேன். ஸோ மறக்காம நம்ம வாவ் பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கன்டினியூவா உங்க சப்போர்ட்ட குடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.